மிதுனம் -ஜூன் 2026 ராசி பலன். 1. தொழில் மற்றும் வேலை கரியர். குருவின் ஆசி. ஜூன் 2, 2026 அன்று குரு பகவான் உங்கள் ராசிக்கு முதலாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடமான கடக ராசிக்கு உச்சநிலை பெயர்ச்சியாகிறார். இது தனகுரு என அழைக்கப்படும் மிகச்சிறந்த அமைப்பாகும். பணியிட மாற்றம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய வருமான உயர்வு கிடைக்க பிரகாசமான வாய்ப்புள்ளது. சுய தொழில். வியாபாரத்தில் புதிய கிளைகளை தொடங்குவீர்கள். 9 இல் சனி இருப்பதால் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். செல்வச் செழிப்பு. தனஸ்தானத்தில் இரண்டாம் இடம் குரு உச்சம் பெறுவதால் பணப்புழக்கம் அபரிமிதமாக இருக்கும். சேமிப்பு. இதுவரை இருந்த நிதி நெருக்கடிகள் முற்றிலுமாக நீங்கும். வங்கிக் கணக்கில் இருப்பு உயரும். சொத்து சேர்க்கை. புதிய சொத்துக்கள், தங்கம் அல்லது நிலம் வாங்குவதற்கு இதுவே பொற்காலம். வராத பாக்கிகள் தானாக வந்து சேரும். 3. குடும்பம் மற்றும் உறவுகள். ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். குடும்ப ஒற்றுமை. 2 இல் குரு அமர்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிலவும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேருவார்கள். வாக்கு சாதுரியம். உங்கள் பேச்சிற்கு மற்றவர்களிடம் மதிப்பும் மரியாதையும் கூடும். உங்களின் ஆலோசனைகள் குடும்பத்தாரால் ஏற்கப்படும். சுப காரியங்கள். தடைப்பட்டிருந்த திருமண பேச்சுக்கள் சுமூகமாக முடிந்து வீட்டில் மங்கள நாதங்கள் ஒலிக்கும். 4. ஆரோக்கியம் ஹெல்த். நிம்மதி. அஷ்டமச்சனி விலகி குருவின் பார்வையும் பலமாக இருப்பதால் நீண்டகால நோய்களிலிருந்து முழுமையான குணம் பெறுவீர்கள். மனநலம். மனதிலிருந்த பயம், குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். எனினும் அதிக இனிப்பு உணவுகளை தவிர்ப்பது நல்லது, குரு 2 இல் இருப்பதால். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள். ஜூன் 3, 4, 11, 12, 21, 22. சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் 6, 7. இந்த நாட்களில் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், கரும்பச்சை. பரிகாரம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். 2 இல் குரு வருவதால் மஞ்சள் நிற மலர்கள் சாத்துவது சிறப்பு. விநாயகர் வழிபாடு. சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபட எடுக்கும் காரியங்கள் தடையின்றி முடியும். அன்னதானம். வியாழக்கிழமைகளில் ஏழை மாணவர்களுக்கு உணவோ அல்லது கல்வி உபகரணங்களோ வழங்குவது குருவின் அருளை இரட்டிப்பாக்கும்.